ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ்னு கூப்பிட்டோமா? ஸோ இப்பயாவது உங்களுக்கு போலீஸ் ஆகணுன்ற வெறி அப்படியே ஆழ் மனசில் ரொம்ப குதிச்சுட்டு இருக்கும். கண்டிப்பாக போலீஸ் ஆகிடுவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, TNUSRB 2022 தேசிய பூங்காக்கள் பொது அறிவு பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேசிய பூங்காக்களை பற்றி. ஸோ ஒரு சின்ன சாரியோட ஆரம்பிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் லாஸ்ட் வீக்கே பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில காரணங்களால எல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அது எடுத்திருந்தேன்னா நேற்று மேபி குரூப் 4ல் மேபி அந்த 1 மார்க் 1.5 மார்க் அழகாக எடுத்திருப்பீங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ தப்பு எம்எல்ஏயும் இருக்குல்ல உங்களை அந்த 1.5 மார்க் எடுக்க விடாமல் போனதுல. ஓகேவா? ஸோ இப்போ தேசிய பூங்காக்கள் பொது அறிவு வகுப்பு 1. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 அப்டேட். 7th ஸ்டாண்டர்ட் PDF எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட் PDF உனக்கு செவ்வாய்க்கிழமையான நாளை உனக்கு அப்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நாளைக்கு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். நாளைக்கு மதியம் இல்லை ஈவினிங்குள்ளவே ஒரு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் 100 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7வது PDF கிட்டத்தட்ட 6வது எனக்கு கேள்விகள் குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நல்லாவே நிறையவே கேள்விகள் கொடுத்துருக்கோம். ஸோ நீயே படிக்கும்போது ஓரளவுக்கு உனக்கு ஒரு புக்கை ரீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைச்சிடும். எல்லாமே படிக்கும்போது உனக்கு ஒரு புக்கே பார்த்து அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக பார்த்து ஒரு ஃபீல் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் அடுத்ததான் ரிவிஷன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு. ஓகேவா? 7th ஸ்டாண்டர்ட் PDF நாளை போல உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க இப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே திருப்பி வரதா செய்யும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா அதை சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்று நம்ம பார்க்க போறது தேசிய பூங்காக்களை பத்தி தான். பொது அறிவுல பாத்தீங்கன்னா கடல் மாதிரி அதுல எவ்வளவோ கேட்கலாம். ஜிகே கேட்கறதா இருந்தா இந்த தேசிய பூங்காக்களை நேத்தே பாத்தீங்கன்னா TNPSC தேர்வில் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி செட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியும் நமக்கு கேள்விகள் வைக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் அவங்க கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வேலை என்ன பண்ணலாம், அதிகமா நம்மளுக்கு செட் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது இதை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா தேசிய பூங்காக்களை நான் அன்னைக்கு எப்படி சொன்ன வைட்டமின்ஸை வைப்பாங்க அந்த மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி தேசிய பூங்காக்களே மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி செட் பண்ணலாம், இல்லை கூற்றுகள் மாதிரி செட் பண்ணலாம். அதை பத்திலாம் சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம் இப்போ. ஸோ த ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே இருக்கிற நேஷனல் பார்க் எல்லாம் முக்கியமா எழுதி போட்டேன். தேசிய பூங்காக்கள் அனைத்துமே எழுதி போட்டேன். இதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லும் போதே கொஞ்சம் கூட சேர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த மாநிலங்கள்ல இருந்து இது கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நீங்க அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிலது முக்கியமானது, அதுல எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்திலாம் நான் சொல்றேன். அதெல்லாம் கூட சேர்ந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆந்திரம், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல பார்க்க போறோம். ஆந்திர பிரதேசத்துல 2 தேசிய பூங்காக்கள் இருக்கு. ஒன்னு பப்பிகொண்டா தேசிய பூங்கா, இன்னொன்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா. பப்பிகொண்டா தேசிய பூங்கா, இன்னொன்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா. ஆந்திரானாலே யாருக்கு ஃபேமஸ்? பெருமாளுக்கு தான் ஃபேமஸ். ஆந்திரானாலே யாருக்கு ஃபேமஸ்? பெருமாள், வெங்கடேஷ் பெருமாள். அப்ப வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா எங்க இருக்கிறது என்று கேட்டால் தெளிவாக நீ சொல்லிடுவேன். எங்க இருக்கு? வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. அப்ப ஆந்திரானாலே வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு ஃபேமஸ். அப்ப வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா ஆந்திர பிரதேசத்துல. வெங்கடேஸ்வர் பெருமாள் மேல நின்னுக்கிட்டு தான் தரிசனம் பண்ணுவார். மேல் திருப்பதியில, கீழ் திருப்பதியில படுத்துட்டு இருப்பாங்க. அது கோவிந்தராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க. அப்ப படுத்துட்டு இருக்க பெருமாள் என்னன்னு சொல்லுவோம்? பள்ளி கொண்ட பெருமாள். பள்ளி கொண்டால், பள்ளி கொண்டார் என்றால் என்ற தூங்கிட்டு இருக்க பெருமாள். ஓகேவா? அப்ப பள்ளி கொண்டானா பப்பி கொண்டா. ஓகேவா? வெங்கடேஷ பெருமாள், பப்பி கொண்டா, இந்த ரெண்டுமே எங்கதான் இருக்கு? ஆந்திரால தான் இருக்கு. அப்ப ஆந்திரானாலே ஃபேமஸ் வெங்கடேஷ பெருமாள். சோ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா ஆந்திராவில் இருக்கு. அதே மாதிரி வெங்கடேஷ் பெருமாள் எப்படி இருப்பாரு? பள்ளி கொண்டு இருப்பார், படுத்து கொண்டு இருப்பார். அப்ப பப்பி கொண்டா தேசிய பூங்கா நம்ம எங்கதான் இருக்கு? ஆந்திர பிரதேசத்துல தான் இருக்கு. அப்ப ஆந்திர பிரதேசத்துல முக்கியமா கேட்கக்கூடிய தேசிய பூங்கா எதுன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஓகேவா? சோ ஈஸியா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது உத்தரகாண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலங்க. இதுல இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் தான் அதிகமா கேட்பதற்கான வாய்ப்புகளே தேர்வுகள்ல இருக்கு. ஓகேவா? அதுலயும் எது ரொம்ப கேட்பாங்கன்னா இந்த நந்தா தேவி, ஜிம் கார்பெட், அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே முக்கியம் தான். அதுல ரொம்ப முக்கியம் 3மே கேட்பாங்க. சோ இதெல்லாம் எப்படி படிக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல இந்த ஜிம் கார்பெட் பார்த்துக்கோங்க. இருப்பதிலேயே மிகவும் பழமையான தேசிய பூங்கா எதுன்னா பழமை வாய்ந்த, ஓகேவா, இருப்பதிலும் மிகவும் பழமையான தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா மிகவும் பழமையான தேசிய பூங்கா. அப்ப அந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னு கேள்விகள் வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா அதுதான் மிகவும் பழமையான ஒரு தேசிய பூங்கா. சோ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இது ஒரு கதை மாதிரி சின்னதா சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா, ராஜாஜி. ராஜாஜில யாரு? ராஜா. ராஜான்ற ஒரு பையன் தேவின்ற ஒரு பொண்ணுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜான்ற ஒரு பையன் தேவின்ற ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகேவா? நந்தா தேவி, ராஜாஜி. ராஜான்ற ஒரு பையன் தேவின்ற ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர் எடுத்துன்னு போய் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான், காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ தேவியை பெத்தவங்க அப்பாவுக்கு எவ்வளோ காண்டாகும்? தேவியை பெத்தவங்க அப்பாவுக்கு எவ்வளோ காண்டாயும், காண்டாயிட்டு என்ன பண்ணுவாரு?
அவனுக்கு ஜிம் கார்பெட், கார்பெட்னா என்னமா, சிவப்பு கம்பளம் சொல்லுவாங்கல்ல, சிவப்பு கம்பளம் போட்டு மரியாதையை கொடுப்பாரு அவங்க அப்பா. மாவனே நீ வந்தனா கேங்கா, கங்கோத்ரி அப்படின்றதுல கேங்கா வந்து என்ன பண்ணுவேன், உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்வார். என்னது, ராஜா தேவிக்கு ஃப்ளவர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போது தேவியோட அப்பாவுக்கு என்ன ஆகும், காண்டாகும். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, அவனை நீ வீட்டுக்கு வந்தனா உனக்கு கார்பெட் போட்டு மரியாதை கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன், கேங்கா ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன். அப்ப நந்தாதேவி, சாரி நான் வயலன்ஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணல, உடனே எல்லாரும் இன்னும் சரி இவ்வளவு வயலன்ஸா பேசுறீங்க நீங்க, என்ன லவ்வுக்கு அகேன்ஸ்டாலாம் நினைக்காதீங்க, இது ஒரு சின்ன கதை, ஓகேவா. ராஜாஜி தேசிய பூங்கா, நந்தா தேவி தேசிய பூங்கா, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, அடுத்தது லாஸ்டா என்ன சொன்னேன், கங்கோத்ரி தேசிய பூங்கா. இது எல்லாமே எங்க இருக்கு, உத்தரகாண்ட்ல. அப்ப ராஜா தேவின்ற ஒரு பொண்ணுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா அவங்க அப்பாவுக்கு காண்டாயி கார்பெட் போட்டு மரியாதை கொடுக்க மாட்டாரு, கேங்கா ஆளை வச்சு போட்டு தள்ளுவார். இந்த கதையை வச்சுக்கிட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. அப்ப ஈஸியா ஞாபகம் இருக்குமா உத்தரகாண்ட். சோ நெக்ஸ்ட், ஓகேவா, அசாம். எவ்வளவு அழகா இருக்கு இப்ப, கரெக்டா இருக்கு அசாம். இதுலயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா மனாஸ், காசிரங்கா, டிப்ரு செய்கோவா. ஏன்னா இதுல மனாஸும் சரி டிப்ரு செய்காவும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்கோள பெட்டகங்கள் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய பூங்காக்கள், அதனால அது ரெண்டும் கேட்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத நான் சொல்றேன். அசாம்னாலே ஆசை, அசாம் அதை எப்படி நினைச்சுக்கோங்க, ஆசைன்னு நினைச்சுக்கோங்க. அசாம்னாலே என்ன, ஆசை, ஆசை அசாம். அசாம்னாலே என்ன, ஆசை. எதற்கெல்லாம் மனசு ஆசைப்படும், மனசு மனாஸ், மனாஸ் எதுக்கு எதுக்கெல்லாம் ஆசைப்படும். அப்ப மனாஸ்ன்றது எங்க இருக்கு, ஆசை, அசாம்ல இருக்கு. அப்ப மனசுனாலே ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப மனாஸ் தேசிய பூங்கா அசாம்ல உள்ளது. மனசு எது எதுக்கெல்லாம் ஆசைப்படும், ஒரு மனது ஒரு சின்ன வயசுல இருந்து நீ பெருந்தாயி கல்யாணம் பண்ணி ஒரு தாத்தா பாட்டி ஆகிற ஸ்டேஜ் வரை எது எதுக்கெல்லாம் ஆசைப்படுவேன். ஒரு வயதானவர்கள் ஆசைப்பட வேண்டியது காசிக்கு போனோம் ரங்கா அப்படின்னு, நான் போய் காசியில போய் விழுந்துடணும் சிவன் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காசிரங்கா, வயதானவர்களின் மனதில் இருக்கக்கூடிய ஆசை காசிக்கு போய் விடணும், காசிரங்கா. அதே மாதிரி நம்மள மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் நம்மேரி, நம்ம ஏரியில தண்ணி இருந்தா நம்ம ஏன்பா தண்ணி கஷ்டப்பட போறோம், நம்ம ஏரியில தான் தண்ணி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஓரங், ஆக்சுவலா இது ஓரங்னுவாங்க, நாங்க வந்து கரெக்டா இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்ணோம்னா ஆரங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப ஆரங்குனாலே என்ன, ஆரஞ்சு. நம்மள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஆரஞ்சுக்குலாம் வேலையை விட்டு வெளியே போயிடணும்ப்பா, அப்பதான் ஒரு சந்தோஷம். வெளியே போயிடணும், ஆரஞ்சு ஆச்சுன்னா போதும், நான் வேலையை விட்டு வெளியே போயிடணும், அது நமக்கு சந்தோஷம், ஆசை. அப்படி ஒரு ஆசை பேருக்கு ஆசை இருக்கும். இன்னொருத்தருக்கு கோவாக்கு போய் செய்யணும்னா ஆசை இருக்கும். என்ன செய்யணும், ஆயில் மசாஜ். கோவாக்கு போய் ஆயில் மசாஜ் செய்யணும்னா என்ன இருக்கும், ஆசை இருக்கும். கோவாக்கு போய் ஆயில் மசாஜ் செஞ்சுக்கணும், சன்பாத் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆசைகள், மனதில் உள்ள ஆசைகள். இதெல்லாம் வந்து எதுல இருக்கும், அசாம்ல இருக்கும். அப்ப அசாம்னாலே ஆசை. அப்ப அசாம்ல இருக்கக்கூடியது மனாஸ், மனசு, மனாஸ் நேஷனல் பார்க். பெரியவர்களுடைய மனசுல இருப்பது காசிக்கு போய் ரங்கா, காசிரங்கா நேஷனல் பார்க், அதாவது தேசிய பூங்கா. அடுத்தது வந்து யாருக்கு, சென்னை மக்களுக்குலாம் நம்ம ஏரியில தண்ணி இருக்காதா, நம்மேரி நேஷனல் பார்க். நம்மள மாதிரி வயசுல இருக்கவங்க வேலைக்கு செய்யறதுக்கு, வயசானவங்கள வயசுல இருக்கவங்க வேலைக்கு செய்யற வேலைக்கெல்லாம் போனா ஆரஞ்சுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடணும், சாரி ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடணும். அப்போ ஓரங் நேஷனல் பார்க். அதுக்கு அடுத்தது லாஸ்டா வந்து என்னன்னு சொன்ன செய்கோவா, டிப்ரு செய்கோவா தேசிய பூங்கா. அடுத்தது பீகார். பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தேசிய பூங்கா, ஒரு பறவைகள் சரணாலயத்தை நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஒரு சின்ன இதுக்கு வந்து இந்த பறவைகள் சரணாலயம் முக்கியமா இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் உள்ள சேர்த்திருக்கேன், பறவைகள் சரணாலயத்தை. ஓகேவா. சோ என்ன சொல்ல போறேன்னு பாருங்க. பீகார் என்றால் இது ஒரு வட மாநிலம். பீகார் என்றால் இது ஒரு வட மாநிலம். ஆக்சுவலா வால்மீகி என்றவர் எதை சார்ந்தவர், வட மாநிலத்தை சார்ந்தவர். வால்மீகி எல்லாருக்குமே தெரியும், கம்பராமாயணத்தை நமக்கு எப்படி கம்பர் இயற்றினாரோ அதே மாதிரி இங்க வந்து வால்மீகி தான் என்ன பண்ணாரு, ராமாயணத்தை இயற்றினார். நமக்கு வந்து வால்மீகி வந்து கம்பராமாயணத்தை இயற்றினார். கம்பர் காலத்துல வந்து கம்பராமாயணத்தை இயற்றியது வந்து கம்பர்னு சொல்றோம். ஆனா அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எங்கதான் இருக்கு, நார்த் இந்தியால இருக்கு. அப்ப நார்த் இந்தியால அதை இயற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா வால்மீகி. அப்ப வால்மீகி தேசிய பூங்கா எங்க உள்ளது என்றால் பீகார், வட மாநிலமான பீகார். இப்ப கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த அக்னிபாத் இஷ்யூக்கு பீகார்ல தான் கொஞ்சம் பத்திக்கிச்சு அப்படின்னும் போது பீகார் என்பது ஒரு வட மாநிலம். அப்ப வால்மீகி நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு, பீகார்ல இருக்கு தேசிய பூங்கா. சோ வால்மீகி ராமாயணத்தை எழுதினாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ ராமாயணம் என்பது எவ்வளவு பெரிய இதிகாசம். அதை கையில எழுதுனா கை என்ன ஆயிடுச்சா, முறிஞ்சிருச்சான். ஐயோ ரொம்ப எழுதி கை வலிக்குதுப்பா, கை முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கைமூர் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு, பீகார்ல தான் இருக்கு. அப்ப பீகார்னா வால்மீகி தேசிய பூங்கா. அந்த வால்மீகி தேசிய பூங்கா எங்க உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கைமூர் பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா
பீகார்ல இருக்கு. ஸோ நான் வந்து சில ரிவிஷனும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இது அவ்வளோ ரெண்டுமே முக்கியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பீகார்ல இருக்குன்ட்டு. அடுத்தது அருணாச்சல பிரதேசம். இதுவும் அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் அருணாச்சல பிரதேசத்துல எது எது இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோ. அருணாச்சல பிரதேசம், அருணாச்சலம் என்னும் போது யார் நடிச்ச படம் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச படம்னு சொல்லுவீங்க. அப்ப அருணாச்சலம் படம் யார் நடிச்சது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச படம். அப்ப நமதப்பா படையப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நமதப்பான்னா படையப்பா. அப்ப நமதப்பா தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னா, நமதப்பா என்பது வந்து படையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் தருது. அப்ப அந்த நமதப்பா தேசிய பூங்காவும் எங்கதான் இருக்கும்? அருணாச்சல் பிரதேசம். ரஜினி சார் பேர் கொண்ட ஒரு மாநிலத்துல தான், அருணாச்சல் பிரதேசத்துல தான் இருக்கு. அடுத்தது மௌலிங் தேசிய பூங்கா. மௌலிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மௌனம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சலம் படத்தினுடைய முக்கிய கான்செப்ட் என்ன? 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்க போறன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மௌனமா இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப அருணாச்சல பிரதேசத்துல மௌனமா இருப்பாங்க. ஸோ மௌலிங் தேசிய பூங்கா வந்து எங்க உள்ளது? அருணாச்சல பிரதேசத்துல உள்ளது. அப்ப அருணாச்சல பிரதேசத்துல 2 இருக்கு. என்னது? ஒண்ணு நமதப்பா, படையப்பா, நமதப்பா. அப்போ அது அருணாச்சலம், ரஜினி சார் நடிச்ச படம். மேட்சிங். அடுத்தது அருணாச்சல பிரதேசத்தோட முக்கிய கான்செப்டே 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாம மௌனமா இருந்து சொன்னாங்க. ஆனா மௌலிங் தேசிய பூங்காவும் எங்க உள்ளது? அருணாச்சல பிரதேசத்துல உள்ளது. அடுத்தது நெக்ஸ்ட் கோவால வந்து ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சலீம் அலி பறவைகள் சரணாலயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சலீம் அலி தேசிய பூங்கான்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சலீம் அலி தேசிய பூங்கா இது எங்க இருக்குன்றது நான் பின்னாடி சொல்றேன். கண்டிப்பா வரும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அது என்னத்த பின்னாடி சொல்றது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. கண்டிப்பா அதுலயும் நம்ம படிக்க போறோம். சலீம் அலி தேசிய பூங்கா எங்க உள்ளது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளது? கோவாவில் இருக்கு. ஏன் அப்படின்னா சலீம் அலி என்பவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் மனிதர். ஓகேவா? பறவைகள் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி. அப்போ சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அப்ப சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளதுன்னா கோவா. எப்படி சார் ஞாபகம் வச்சுப்பேன்னா, கோவானாலே எதுக்கு ஃபேமஸ்? கடலுக்கு ஃபேமஸ். கோவானாலே எதுக்கு ஃபேமஸ்? கடலுக்கு ஃபேமஸ். கடல்ல இருக்கிற தண்ணியை மொல்ல குறையாது. அதான் மொல்லம் தேசிய பூங்கா. கடல் இருக்கிற தண்ணி எவ்வளவு மொல்லவும் குறையாது. மொல்ல அப்படின்னா எடுக்கிறது. ஓகேவா? எங்க ஊர் பாஷையில. ஓகேவா? கடல்ல இருக்கிற தண்ணி மொல்ல என்ன ஆகாது? குறையாது. அப்ப மொல்லம் தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னா கோவா. இதே சலீம் அலி பறவைகள் சரணாலயம், பறவைகள் அப்படின்னாலே என்னது? சலீம் அலியை பத்தி விட்டுருங்க. பறவைகள், சலீம் அலியில 2 விஷயம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒன்னு சலீம் அலி தேசிய பூங்கா, இன்னொன்னு சலீம் அலி பறவைகள் சரணாலயம். சலீம் அலி பறவைகள் அப்படின்னாலே பறவைகள் வந்து தண்ணீரை தேடி தான் வரும். கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை தேடி தான் வரும். அப்ப சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க உள்ளது? கோவா. கடல், கோவானாலே ஃபேமஸ் ஃபார் கடல். அப்ப சலீம் அலியில இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் எங்குதான் இருக்கும்? கோவாவில் இருக்கும். சலீம் அலி தேசிய பூங்கா எங்க உள்ளது? சலீம் அலி தேசிய பூங்கா. தேசிய பூங்கானாலே வனம், காடு மாதிரி இருக்கும்ல, வனம், காடு. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்றது மலைகளால் ஆனது, காடுகள் அதிகம் நிறைந்தது. அப்ப சலீம் அலி தேசிய பூங்கா எங்க இருக்கும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்ப 2 விஷயங்கள் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு சலீம் அலி பறவைகள் சரணாலயம், இன்னொன்னு சலீம் அலி தேசிய பூங்கா. அப்ப சலீம் அலி தேசிய பூங்கா இருப்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சலீம் அலி பறவைகள் சரணாலயம் இருப்பது கோவா. நல்லா லிசன் பண்ணி வாங்க. கடைசியில் டெஸ்ட் இருக்கு, 8 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி. இமாச்சல பிரதேசம். இமாச்சல பிரதேசத்துல எது எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க. ஒண்ணு பின் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வேலி. நம்ம கிட்ட இந்த வேலின்னு முடிகிற மாதிரி 2 நேஷனல் பார்க் இருக்கு. ஒன்னு சைலண்ட் வேலி, இன்னொன்னு பின் வேலி. அப்போ இந்த பின் வேலி தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னா இமாச்சல பிரதேசம். இமயமலை என்பது மிகவும் உயரமான ஒரு மலைச்சிகரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க எடுத்துட்டு போயிட்டு பின்ன வச்சு நீ குத்தனன்னு வச்சுக்கோ, பின் என்ன ஆயிடும்? வளைஞ்சிடும். அப்ப பின்ன வச்சு இமயமலையை குத்த முடியாது. ஸோ இமாச்சல பிரதேசத்துல எது இருக்கு? பின் வேலி தேசிய பூங்கா. ஸோ இது அவ்வளவு முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியமா. கிரேட் இமாலயன் தேசிய பூங்கா. பேர்ல என்ன இருக்கு? இமாலயன் இருக்கு. அப்ப அது இமயமலையில தான் இருக்கும் தெரியும். ஸோ இமாச்சல் பிரதேஷ். அப்ப கிரேட் இமாலயன் தேசிய பூங்கா எங்க உள்ளது? இமாச்சல பிரதேசம். அதே மாதிரி கிர் கங்கா. கங்கை நதி எங்க வரும்? இமயமலையில இருந்து தான் வரும். ஸோ கிர் கங்கா தேசிய பூங்கா. கங்கா என்பது இமயமலையில இருந்து வரும். ஸோ இமாச்சல் பிரதேஷ் கிர் கங்கா தேசிய பூங்கா. சிம்பல் பார்ரா. இப்போ இமாச்சல பிரதேசம்ன்றது இமயமலைன்னு வச்சுக்கோங்களேன். இமயமலையில நீங்க போயிட்டு ஒரு ட்ரெக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது மலை ஏறுதல் பயிற்சியில ஈடுபடுறீங்கன்னா பாதி தொலைவில் நீங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தொலைஞ்சு போறதுக்கு. அப்ப வந்து சொல்லிட்டு போவாங்க, டே நான் ஒரு சிம்பிள் வைக்கிறேன், அந்த சிம்பிளை பார்த்து வந்துரு, உனக்கு நான் வந்து நீ பார்த்து வரணும், சிம்பிளை பார்த்துட்டு மேல வந்து சேரணும். அப்ப சிம்பிள் பாடுறா தேசிய பூங்கா எங்க உள்ளது? இமாச்சல பிரதேசம். இமயமலையில மலை ஏற பயிற்சியும் போது நம்ம மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சிம்பிள் பாடுறா, ஒழுங்கா சிம்பிளை பார்த்துட்டு வந்து சேர்றா. அடுத்தது இண்டர் கில்லா.
இண்டர் கிலா தேசிய பூங்கா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்ப இதுல எது இம்பார்ட்டன்ட்னா ஒன்னு கிரேட் இமாலயன், இன்னொன்னு வந்து கிர்கங்கா. சோ இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிரேட் இமாலயன் தேசிய பூங்கா தான். அப்ப கிரேட் இமாலயன் தேசிய பூங்கா எங்க உள்ளது? இமாச்சல் பிரதேசம். அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆல்ரெடி நான் சொன்னேன் சலீம் அலி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான். சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு சொன்னேன், கோவால. அப்போ பறவைகள் என்றால் கடலை தேடி போகும் கோவா. சலீம் அலி தேசிய பூங்கா வனங்கள் இருக்கும், சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோ அது கேட்பாங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதற்கு அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெமிஸ். ஹெமிஸ்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா பாதி. ஹெமிஸ்னாலே பாதின்னு அர்த்தம். ஒரு வட்டத்துல இப்படி இருக்கக்கூடிய ஒரு வட்டத்துல பாதி தான் ஹெமிஸ். ஸோ அதை எப்படி நான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரிலேட் பண்றேன்னா, நமக்கும் எப்படி வட்டத்துல பாதின்னும் போது இந்த இடத்துக்கும் பிரச்சனை நடக்குது, அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த பார்டர் தான். அப்ப எமிஸ்னாலே பாதி, அந்த பாதி அந்த நில பிரச்சனை தான் யாருக்கும் நடக்குது, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில நடக்குது. அப்ப எமிஸ் தேசிய பூங்கா எங்குள்ளது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது டச்சிங்கம். டச்சிங்கம்னா நீ என்ன டச் பண்ணாத நானும் உன்னை டச் பண்ண மாட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டச்சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று கிஸ்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. வார் அப்படின்னாலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வார்லாம் நடக்கும். ஸோ இது ரெண்டும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சலீம் அலி தேசிய பூங்கா எங்க உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஜம்மு மற்றும் காஷ்மீர். இன்னொன்று வந்து ஹெமிஸ் தேசிய பூங்கா எங்க உள்ளது? ஹெமிஸ்னாலே பாதி, அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பாதி நாட்டுக்கு சண்டை வரும், அதுதான் வந்து ஹெமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 10வது ஒன்னு பெட்லா. ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியது பெட்லா தேசிய பூங்கா. பெட்லா அப்படின்னா பெட்ல சேர்த்துட்டாங்கன்னா ஜார்ஜரா ஜூஸ் தருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன தருவாங்க? இது இப்போ வந்து எனக்கு ஞாபகத்துல ஜார்ஜரா ஜூஸ் கொடுப்பாங்க. குடி பெட்ல சேர்ந்துட்டா ஜார்ஜரா குளுக்கோஸ் சேர்த்துவாங்க, ஜார்ஜரா ஜூஸ் குடிப்பாங்க. இப்படி சொல்லலாம். இன்னொன்னும் சொல்லலாம், யார்கிட்டயாவது பெட்டு வச்சு நீ ஜெயிச்சனா, யார்கிட்டயாவது நீ பெட்டு வச்சு வெற்றி பெற்றா உனக்கு என்ன பண்ணுவாங்க? கோப்பை தருவாங்க. கோப்பை எப்படி இருக்கும்? ஜார் மாதிரி இருக்குமா? அப்போ கோப்பை கொடுத்தா அந்த கோப்பை எப்படி இருக்கும்? ஜார் மாதிரி இருக்கும். அந்த ஜார்க்கண்ட்ல இருக்கு பெட்லா நேஷனல் பார்க் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பெட்லா தேசிய பூங்கா எங்க உள்ளது? ஜார்க்கண்ட். ஓகேவா? அடுத்தது அது அவ்வளவு முக்கியம் இல்லை, பட் இது ரொம்ப முக்கியம். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கெய்புல் லாம்ஜோ தேசிய பூங்கா. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கெய்புல் லாம்ஜோ தேசிய பூங்கா உலகத்திலேயே ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா இதுதான். அதாவது இந்த தேசிய பூங்காவை சுத்தி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தண்ணீர், கடல் நீர் இருக்கும். அதாவது தண்ணி தான், கடல் நீர்னு சொல்றதுல தண்ணி இருக்கும். ஸோ அப்போ ஒரு தேசிய பூங்காவை சுத்தி நீர்கள் இருக்கும், அதனாலதான் இது மிதக்கும் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா இது கெய்புல் லாம்ஜோ தேசிய பூங்கா. அதனால முக்கியம், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிதக்கும் தேசிய பூங்கா எது? கெய்புல் லாம்ஜோ தேசிய பூங்கா. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர். பேரை பார்த்தாலும் தெரியும், ஒரு மாதிரி வித்தியாசமா. ஓகேவா? அடுத்தது மேகாலயா. மேகலான்ற ஒரு பொண்ணு பால் ஸ்வீட் எதுவா இருந்தாலும் நொறுக்குன்னு சாப்பிடுவா. ஓகேவா? மேகலான்ற ஒரு பொண்ணு பால்ல எதுனா பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, பால் பக்கோடா, பால் பக்ரம் தேசிய பூங்கா எது இருந்தாலும் நொறுக்குன்னு சாப்பிடுவா. அப்ப பால் பக்ரம் நொக்ரேக் தேசிய பூங்கா எது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேகாலயா. இது ரொம்ப முக்கியம். நொக்ரேக்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லுயிர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உயிர்கோலம். பல்லுயிர் கோலம் இல்ல, உயிர்கோல பெட்டகம்னு அன்னைக்கு நடத்தினேன்ல, அதுல இது இருக்கு. நொக்ரேக் தேசிய பூங்கா இருக்கு. அப்ப உயிர்கோள பெட்டகத்துல நொக்ரேக் தேசிய பூங்காவும் ஒண்ணு இருக்கு. அப்ப நொக்ரேக் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மேகாலயா. எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா பால் பக்கரம், பால்ல எதனா ஒரு ஸ்வீட் போட்டு கொடுத்தாங்கன்னா மேகாலயா எப்படி சாப்பிடுவா? நொறுக்குன்னு சாப்பிடுவா. ஓகேவா? அடுத்தது நாகாலாந்து. இதுல எது இருக்குன்னா ஒண்ணுதான், நடாங்கி தேசிய பூங்கா. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நடாங்கினா நடனம் ஆடுபவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடாங்கினா என்னது? நடனம் ஆடுபவர். அப்ப பாம்பாட்டம்லாம் ஆடுவாங்கல்ல, நாகினி, பாம்பு டான்ஸ்லாம் ஆடுவோம்ல, நாகினி எல்லாரும் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அப்ப நடாங்கி நேஷனல் பார்க் எங்க இருக்கு? நடாங்கி தேசிய பூங்கா எங்குள்ளது? நாகாலாந்துல இருக்கு. அப்ப நாகாலாந்துல இருக்கக்கூடியது நடாங்கினாலே நடனம், பாம்பு நடனம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th ராஜஸ்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ராஜஸ்தான்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ராந்தம்போர், மவுண்ட் அபு. இது கேட்பாங்க. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், புக்கிலே இருக்கு. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. ராந்தம்போர் தேசிய பூங்கா எங்குள்ளதுன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. எப்படிலாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசர்ட்னாலே என்னம்மா? பாலை வனம். டெசர்ட்னாலே என்ன? பாலை வனம். ஓகேவா?
பாலைவனம்னாலே அது எங்க தான் இருக்கும்? ராஜஸ்தான்ல தான் இருக்கும். அப்ப பாலைவனம் டெசர்ட் தேசிய பூங்கா எங்க உள்ளது? ராஜஸ்தான்ல. அந்த பாலைவனத்துல ராந்தோம் போர் போட்டா தண்ணி வருமா? தண்ணி வராது. அப்ப ராந்தோம்போர் தேசிய பூங்கா எங்க உள்ளது? ராஜஸ்தான். அப்ப பாலைவனம் டெசர்ட்ல ராந்தோம் போர் போட்டு தண்ணி எடுத்தா கண்டிப்பா தண்ணி வராது. அப்ப டெசர்ட் தேசிய பூங்காவும் ராந்தோம்போர் தேசிய பூங்காவும் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்து மவுண்ட் அபு. இந்த மலை, அந்த அபுன்ற இந்த மலையும் எங்க தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கு. எங்க இருக்கு? ராஜஸ்தான். அப்போ மவுண்ட் அபு தேசிய பூங்காவும் எங்க தான் இருக்கும்? ராஜஸ்தான்ல தான் இருக்கும். அப்ப மவுண்ட் அபு தேசிய பூங்கா ராஜஸ்தான். அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது 3. ஒன்னு டெசர்ட்னு சொன்னேன். டெசர்ட்லனா பாலைவனத்துல எவ்வளவு போர் போட்டாலும் தண்ணி வராது. அப்ப டெசர்ட் தேசிய பூங்காவும் ராந்தோம்போர் தேசிய பூங்காவும் ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்தது மவுண்ட் அபு தேசிய பூங்கா. மவுண்ட் அபுன்ற மலை எங்க தான் இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. சோ மவுண்ட் அபு தேசிய பூங்காவும் எங்க தான் இருக்கும்? ராஜஸ்தான்ல இருக்கும். அதுக்கப்புறமா கேலடியோ தேசிய பூங்கா, சரிஸ்கா. இது எக்ஸ்ட்ரா நீ படிச்சு வச்சுக்கோ. நான் எதனா ஒன்னு சொன்னேன்னா, உங்க வீட்டுல உங்க அக்காங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அக்காங்க எதனா ஒண்ணு சொன்னாங்கன்னா கேளடியோ அப்படின்றதுதான் கேளுடான்னு சொன்னாங்க. அவங்கள சரிக்கா அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த வாழ்க்கை ராஜா மாதிரி இருக்கும். கேளடியோனா என்னது? 3 அக்காங்க பிறந்த வீட்டுல கடைசியா ஒரு தம்பி பிறக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த தம்பி கிட்ட அக்காங்க என்ன சொல்லுவாங்க? கேளுப்பா நான் சொல்றதை கேளுப்பானா அந்த தம்பி சரிக்கா அப்படின்னு போனோம். சரிக்கா அப்படின்னு போயிட்டா மட்டும்தான் அவன் ராஜா மாதிரி இருப்பான். இல்லைன்னா கெட்டு நாசமா போவான். சோ இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஒன்னு டெசர்ட் தேசிய பூங்கா, ராந்தோம்போர் தேசிய பூங்கா, இன்னொன்னு மவுண்ட் அபு தேசிய பூங்கா. அடுத்தது அந்தமான் நிக்கோபார். அந்தமான்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தலைவர்கள் பேர் இருக்கும். ஒன்னு மகாத்மா காந்தி, இன்னொன்னு ராணி ஜான்சி ராணி. ஓகேவா? ராணி ஜான்சி ராணி இது இருக்கும். சோ இவங்க இருவருமே இந்தியாவிற்காக உழைத்த மிகப்பெரியவர்கள். அதாவது ராணி ஜான்சி ராணின்றவங்க வந்து இந்தியாவிலே வந்து முதல் பெண் போராளி. ஓகேவா? சுதந்திரத்துக்காக போராடிய முதல் பெண்மணி. சோ அவர்களும் சரி, இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்திஜி அவர்களும் சரி, இந்தியாவிற்காக மிகவும் பாடுபட்டவர்கள். ஆனா இவர்களுக்கு இந்தியாவிற்குள்ள எங்கேயுமே இல்லை. அந்தமான் நிக்கோபார் இந்தியாவை சேர்ந்ததுதான், இல்லைன்னா இல்ல. பட் இந்திய நாட்டு மேப்குள்ள இவங்களுடைய தேசிய பூங்கா பேர் இருக்காது. அதை விட்டு வெளியில இருக்கக்கூடிய அந்தமான்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மகாத்மா காந்தி, ராணி ஜான்சி ராணி மெரைன் தேசிய பூங்கா எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார். இன்னொன்று வந்து இந்த மாதிரி நார்த்து, சவுத்து, மிடில் கூட பட்டன் சேரும். இந்த மாதிரி பட்டன் இருந்துச்சுனால அது எங்க? அந்தமான். இந்த 3 அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்டன் இருந்துச்சுனால அது எங்க இருக்கு? அந்தமான்ல இருக்கு. இன்னொன்னு கேம்பெல் பே தேசிய பூங்கா. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேம்பெல் பே தேசிய பூங்கா அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல தான் இருக்கு. சோ கிறிஸ்மஸ் தாத்தெல்லாம் பெல்லு கட்டின மான் வண்டியில தான் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்மஸ் பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப கேம்பெல் பெல் மான், அந்தமான். பெல்லு கட்டின மான் வண்டியில தான் கிறிஸ்மஸ் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மகாத்மா காந்தியும் ஜான்சி ராணியும் இந்தியாவிற்காக உழைத்த தலைவர்கள். ஆனா இந்தியாவில் அவங்களுக்கான தேசிய பூங்காக்கள் பெயர்கள் இல்லை. எங்க இருக்கு? அபார்ட் ஃப்ரம் இந்தியா அந்தமான்ல இருக்கு. சோ கேம்பெல் பே, பெல்லு கட்டின மான் வண்டியில தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கேம்பெல் பே. அடுத்தது கஞ்சன்ஜங்கா. இது எல்லாருக்குமே தெரியும். பல்லுயிர் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லுயிர் கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கே நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அந்த க்ளூ கண்டிப்பா பாதி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட சிக்கிடுவேன். கண்டிப்பா எக்ஸாம்ல அதிக அளவில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவின் மிக உயரமான சிகரங்களில் ஒன்று, உலகத்தின் மிகவும் உயர்ந்த சிகரங்களில் 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சிகரம். ஸோ கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா எங்குள்ளது? சிக்கிம். கஞ்சா வச்சிருந்தா சிக்கிடுவேன். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடுலாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கே தெரியும். தமிழ்நாட்டுல தான் எது இருக்குது? முதுமலை தேசிய பூங்கா, முகுர்த்தி தேசிய பூங்கா, கிண்டி தமிழ்நாட்டுல தான் இருக்கு. மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சோ அப்ப முதுமலை, முகுர்த்தி, கிண்டி, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா எல்லாமே தமிழ்நாட்டுல. இந்திரா காந்தி மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரா காந்தி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அவருடைய மகனான ராஜீவ் காந்தி வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் எங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டுல. அப்போ இந்திரா காந்தி நேஷனல் பார்க், அதுக்கு அவங்க அம்மாவோட நினைவை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து அண்ணாமலை தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ணாமலை தேசிய பூங்கா. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது முதுமலை, முகுர்த்தி, கிண்டி, இந்திரா காந்தி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா. இன்னொன்று வந்து மன்னார் வளைகுடா. ஸோ தமிழ்நாடு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு தெலுங்கானா 2 இருக்கு. ஒன்று பிரம்மானந்த ரெட்டி. தெலுங்குல வந்து ஃபேமஸா நடிக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டர் பேர் வந்து பிரம்மானந்தம். ஓகேவா? தெலுங்குல ஃபேமஸா நடிக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டர் பேரு பிரம்மானந்தம். அதனால பிரம்மானந்த ரெட்டி தேசிய பூங்கானா அது எங்கன்னு சொல்லிடுவீங்க? தெலுங்கு. அது இல்லாம ரெட்டின்னு இருக்கு. ரெட்டின்னு இருந்தாலே தெலுங்குன்னு சொல்லிடுவீங்க. ஸோ தெலுங்கானா. மிருகவாணி இதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு யோசிங்க. கீரவாணின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யாராவது மறந்துருப்பீங்களா? கீரவாணி
இவங்க வந்து பாகுபலி படத்தினுடைய இசையமைப்பாளர். பாகுபலி படத்தினுடைய இசையமைப்பாளர். அப்ப மிருகவாணி. பாகுபலின்றது ஒரு தெலுங்கு பிலிம். பாகுபலின்றது ஒரு தெலுங்கு பிலிம். அப்ப தெலுங்கானால தான் யார் இருப்பாங்க? மிருகவாணி. கீரவாணி, மிருகவாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 19வது திரிபுரா. இதுல 2 தேசிய பூங்கா இருக்குமா. ஒன்னு வந்து பைசான், இன்னொன்னு வந்து கிளவுடட் லியோபார்ட். இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பைசன் அப்படின்னா காட்டெருமை. அதனால அதெல்லாம் காட்டெருமை தேசிய பூங்காலாம் சொல்ல முடியாது இல்ல. பைசன் அப்படின்னா என்ன? காட்டெருமை. கிளவுடட் லியோபார்ட் அப்படின்னா சிறுத்தை புலி தான். சிறுத்தை லெஃபார்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு காட்டெருமையும் சிறுத்தையும் எதிர்க்க வந்து நின்றுச்சுன்னா திருப்புடா திருப்புடான்னு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டேன், இப்படியே நின்றுட்டு இருப்ப. காட்டெருமை இருக்கு, புலி இருக்கு, சில மாதிரி நின்றுடு, அப்பதான் தப்பிக்க முடியும். அப்ப திரும்படானா கூட திரும்ப மாட்டேன், திரிபுரா. அப்போ பைசன், கிளவுடட் லெப்பார்ட் இந்த 2 தேசிய பூங்காக்களும் எங்குள்ளது? திரிபுராவில் இருக்கு. அடுத்தது தூதுவா தேசிய பூங்கா. இதுல 2 விஷயம் இருக்குமா இதுலயும். எப்படி சலீம் அலில 2 சொன்னேன், பறவைகள் சரணாலயம் 1 தேசிய பூங்கா. சலீம் அலி தேசிய பூங்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சலீம் அலி பறவைகள் சரணாலயம் கோவா. அந்த மாதிரி தூதுவா நேஷனல் பார்க் இல்ல, டேம். தூதுவா டேம். டேம் வந்து தமிழ்ல எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எக்ஸாக்டா சொல்றேன், தூதுவா டேம். ஓகேவா. அது எங்க இருக்கு? அணை. டேம்னா அணை. சாரி, எனக்கு சடனா வரல, அவ்வளவுதான். ஓகேவா. அதனால தமிழை வெறுக்கிறான்லாம் இல்லை. தூதுவா அணை எங்குள்ளதுன்னு கூட நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ தூதுவா தேசிய பூங்கா, தூதுவா அணைன்னு 2 இருக்கு. ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கு. தூதுவா அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. தூதுவா அணை எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல இருக்கு. தூதுவா தேசிய பூங்கா எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. தேசிய பூங்கானாலே என்ன? என்பி. உத்தரப்பிரதேசம் எப்படி எழுதுவாங்க? யூபி. அப்ப தூதுவா நேஷனல் பார்க் என்பி லொகேட்டட் இன் யூபி. தேசிய பூங்கானாலே நேஷனல் பார்க் என்பி. என்பி எங்க இருக்கு? யூபில இருக்கு. தூது, இது நல்லா ஞாபகம் இருக்கும். தூது தான் என்ன? பால். பால் எப்படி இருக்கும்? லிக்விட் டைப்ல இருக்கும். அணை, அணையிலும் என்னதான் இருக்கும்? லிக்விட், தண்ணி தானே இருக்கும். அப்ப அணை, அணை என்பது நீருக்கு நிகரான ஒரு பொருள். அணை தான் அதுக்கு ரிலேட்டடான ஒரு பொருள். அப்ப தூதுவா டேம், தூதுன்றது பால். அப்ப அதுவும் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பால்லாம் சட்டியில தான் வாங்கி குடிப்பீங்க. எல்லாருமே ஆதவன் படம் பார்த்திருப்பீங்க, ஜிகரதந்தா தூத் அப்படின்வாங்க. அப்ப தூதுனா மில்க், மறக்க மாட்டீங்களா கண்டிப்பா மில்க. அப்ப தூதுனா மில்க். அது அணைன்னு கேட்டாங்கன்னா, அதாவது பால் வந்து அணையில இருக்கும், கொட்டும் அப்படின்னா சட்டியில வாங்கி தான் குடிப்பாங்க. சத்தீஸ்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தூதுவா தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னா என்பி. தூதுவா தேசிய பூங்கானா நேஷனல் பார்க், அது லொகேட்டட் இன் யூபி, உத்தரப்பிரதேசம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கர்நாடகம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குமா, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 7-8 மாநிலம் தான். கர்நாடகம் குடகுமலை தேசிய பூங்கா. குடகுமலையில இருந்து தான் எந்த நதி உற்பத்தி ஆகுது? காவேரி நதி உற்பத்தி ஆகுது. அப்ப காவேரினாலே குடகுமலை ஞாபகம் வந்துடும். ஸோ குடகுமலை எங்குள்ளது? கர்நாடகம். பந்திப்பூர், நமக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வாய்க்கா தகராறு, தண்ணி விட மாட்டேன்றாங்க, இது பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம போனா பந்தில வச்சு சோறா போட போறாங்க? கண்டிப்பா கிடையாது. அப்ப பந்தில வச்சுலாம் சோறு போட மாட்டாங்க. அப்ப கர்நாடகம் பந்திப்பூர். இன்னொன்னு நாகர்ஹோல். நாகர்ஹோல் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. அது எப்படி, ஆனா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. நீங்க குடகுமலை தேசிய பூங்கா மட்டும் கேட்கலாம். இது ரெண்டுமே அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நீங்க மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகர்ஹோல்ன்றது. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடியது குடகுமலை தேசிய பூங்கா, நாகர்ஹோல் தேசிய பூங்கா, பந்திப்பூர் தேசிய பூங்கா. அடுத்தது சத்தீஸ்கர். கார் நெய்திட்டு இருக்கிறேன். சத்தீஸ்கர். ஓகேவா. இந்திரவதி தேசிய பூங்கா, குரு காசிதாஸ் தேசிய பூங்கா. இந்த ரெண்டுமே எங்கதான் இருக்கு? சத்தீஸ்கர்ல தான் இருக்கு. இதுவும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, எக்ஸாம்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா. சோ தெரிஞ்சு வச்சுக்கலாம், வேணா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இந்திரவதின்ற ஒரு பொண்ணு குரு, காசில இருக்க ஒரு குருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அப்படியே மாடர்னா மாத்திட்டாங்க, சஞ்சய் அப்படின்னு பேரை. ஓகே, சஞ்சய் ராமசாமி அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க பேரை. அப்ப இந்திரவதின்ற ஒரு பொண்ணு சட்டி எடுத்து வச்சுட்டு இருந்த குரு, காசியில் இருக்கக்கூடிய ஒரு குரு. அதாவது காசில இருக்கவங்க குருமார்கள் என்ன வருவாங்க, சட்டி வச்சுட்டு அதிலேயே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. அப்ப இந்திரவதின்ற ஒரு பொண்ணு காசில் இருக்கக்கூடிய ஒரு குரு, சட்டி வச்சுட்டு இருக்க ஒரு குருவை அப்படியே மாடர்னா மாத்திட்டாங்க கல்யாணம் பண்ணி, சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குரு காசிதாஸ் தேசிய பூங்காக்கு இன்னொரு பேரு சஞ்சய் தேசிய பூங்கான்னு சொல்லலாம். ஆனா சஞ்சய்ல நிறைய இருக்கிறதுனால அது கன்ஃபியூஷன். ஓகேவா. அடுத்தது ஹரியானா. ஹரியானால இருக்கிறது வந்து ஒன்று கால்சே, இன்னொன்னு சுல்தான்பூர். அதாவது ஹரியானான்றத ஹரியா அப்படின்றத ஹாரியா அப்படின்னு மாத்திடுறேன். ஹரியான்றது என்னன்னு மாத்துறேன்? ஆரியா. ஆரியா வந்து சுல்தான் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு போனாராம். அப்ப வந்து அதுல ஒரு ஆக்சிடென்ட்ல கால் வந்து உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆரியா நடிக்க போன படம் பேர் சுல்தான்,
நடிக்கும் போது கால் வந்து சேராம உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹரியானான்றது ஆர்யா சுல்தான்பூர்ன்ற படத்துல நடிக்க போனாரு. அப்ப வந்து கால் வந்து இதாயிடுச்சு. அப்ப கால்சே தேசிய பூங்கா, சுல்தான்பூர் தேசிய பூங்கா இரண்டும் இருப்பது ஹரியானாவில். 24 கிர், குஜராத்ல கிர். ஏன் இது அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய புலிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா. ஆசிய புலிகள், ஏசியாட்டிக் புலி இல்லம்மா, சிங்கம், ஆசிய சிங்கங்கள். ஓகேவா, ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா. அப்போ கிர் தேசிய பூங்கா என்பது எதுக்கு ஃபேமஸ்? ஆசிய சிங்கங்கள், ஏசியாட்டிக் லயன்ஸ்க்கு. அப்ப குஜராத் கண்டிப்பா இது கேட்பாங்க. நேத்து கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்ப கிர் தேசிய பூங்கா எங்க உள்ளது? குஜராத்ல இருக்கு. அதே மாதிரி பிளாக் பக் தேசிய பூங்கா, இது ஒரு மான் தான், கருப்பு மான் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு மான். ஓகேவா, இதுவும் எங்க இருக்கு? குஜராத்ல தான் இருக்கு. அது மாதிரி குஜா தூக்கின்னு போறவங்கலாம் கருப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கருப்பு மான். ஓகேவா, குஜா தூக்கின்னு, குஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கிர்ரை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? பாயசம் கீர்லாம் கொடுத்தாங்கன்னா குஜா குஜாவா வாங்கி குடிப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குஜா குஜாவா வாங்கி குடிப்போம், கிர் தேசிய பூங்கா. அடுத்தது கேரளம். கேரளத்துல பாரு, இறைவிகுளம், மதிக்கெட்டான், ஆனைமுடி, பெரியார், சைலண்ட் வேலி. ஆல்ரெடி பின் வேலின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். எங்கம்மா சொல்லியிருந்தேன்? பின் வேலி கமெண்ட்ல போட்டுட்டு இருக்கீங்களா? பின் வேலி, பின்னை வச்சு குத்தனா இமயமலையில பின்னு வளைஞ்சிடும், அப்ப இமயாச்சல பிரதேஷ். ஓகேவா, அப்ப சைலண்ட் வேலி, கேரளா என்பது அமைதியா இருக்கும். ஓகேவா, அப்ப அமைதிக்கான ஒரு இடம் வந்து கேரளா. அப்ப சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா எங்குள்ளது? கேரளாவில் இருக்கு. ஸோ இறைவிகுளம், மதிக்கெட்டான், ஆனைமுடி, பெரியார் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னு சொன்ன? முதுமலை இருக்குன்னு சொன்ன, முகுர்தி இருக்குன்னு சொன்ன, இந்திரா காந்தி இருக்குன்னு சொன்ன, இன்னும் 2 பார்த்தோமே, மன்னார் வளைகுடா ஒன்று சொன்னோம், கிண்டி ஒன்று சொன்னோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சுற்றியுள்ள மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம முன்னாடி நிக்க வச்சா யார் பேசுறது நமக்கு ரொம்ப எளிமையா புரியும்னா கேரளால பேசுறவங்க தான். ஏன்னா சிமிலர் டு தமிழ் மாதிரியே தான் இருக்கும் கேரளா கூட. அப்போ இந்த பேர் எல்லாமே சிமிலரா தமிழ்ல படிக்கிற மாதிரியே இருக்கா, ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப வேற எங்க இருக்கும்? கேரளால இருக்கும். பெரியார் தமிழ்ல தான் நல்லாவே புரியுது, மதிக்கெட்டான் தமிழ்ல நல்லா புரியுது, ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டுல இல்லையே, வேற எங்க இருக்கு? கேரளால இருக்கு. அப்ப மதிக்கெட்டான், பெரியார், ஆனைமுடி, இறைவிகுளம்லாம் எங்க இருக்கு? கேரளம். ஓகே. 26வது கொஸ்டின், ஒடிஷா. இதுல ரொம்ப முக்கியம் இதுதான். ஏன்னா இது வந்து அந்த பாதுகாப்பு உயிர் பெட்டகங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா, உயிர் கொலை பெட்டகங்கள் இருக்கக்கூடியது. அப்போ சிம்லிபால், பிட்டார் கனிகா ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிகான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்கம்மா, கனிகான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. எந்த படம் உங்களுக்கு ஞாபகம் சொல்லலாம்? 5 ஸ்டார்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. 5 ஸ்டார், வரலாறு படத்துல அஜித் சாருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. பெரிய அஜித் சார், அப்பா அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப கூட ரீசெண்டா ஒரு சீரியல்ல நடிக்கிறாங்க. ஏதோ ஒரு சீரியல் நைட்டு டெலிகாஸ்ட் ஆகுது, எங்க வீட்டுல பாத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சீரியல்லையும் வந்து நடிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அந்த கனிகா அப்படின்றவங்க ஒரு ஹீரோயின், சிம்லி பால்ன்றவங்க அமலா பாலோட சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. அமலா பாலோட தங்கச்சி சிம்லி பால். ஓகேவா, ஏன்னா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. கனிகாவும் சீரியல்ல நடிக்க வந்துட்டாங்க, அமலா பாலோட தங்கச்சி சிம்லி பாலும் எங்க வந்துட்டாங்க? சீரியல்ல நடிக்க வந்துட்டாங்க. 2 பேரும் சீரியல் பக்கத்துல இருக்காங்க, எடுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே ஓடி போவீங்க. ஒடிஷா. அப்ப பிட்டார் கனிகா, சிம்லிபால் தேசிய பூங்கா எங்க இருக்கு? ஒடிஷா. சிம்லிபால்னு யாராவது ஒரு ஹீரோயின் வந்தாங்கனாலும் ஓடி போவ, பிட்டார் கனிகான்னு ஒரு ஹீரோயின் வந்தாலும் ஓடி போய் பார்ப்ப. ஒடிஷா. ஓகேவா. 27 மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எது முக்கியம்னா இந்த பக்ஸான்னு ஒண்ணு கேட்பாங்க. புலிகள் காப்பகம், புலிகள் சரணாலயம். பக்ஸா புலிகள் சரணாலயம் எங்க இருக்கு? மேற்கு வங்கம். இதுக்கு அடுத்தது கொருமுரா, ஜல்தபரா, சிங்கலீலா. இதெல்லாம் வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க, ஆனா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும் பக்ஸா புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. 28 மத்திய பிரதேசம். ரொம்ப முக்கியம். பன்னா, பெஞ்சு, கண்ணா. இது ரொம்பவுமே 3மே முக்கியம். நேத்து கூட ஒண்ணு கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இதுல வந்து பெஞ்ச் நேஷனல் பார்க் இருக்குல்ல, எப்படி இந்தியாவிலேயே மிக பழமையான தேசிய பூங்கா என்னன்னு சொன்னேன்? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கான்னு சொன்னேன். அந்த மாதிரி இருப்பதிலேயே மிகப்பெரிய தேசிய பூங்கா வந்து பெஞ்ச்னாலே மிக பெருசா இருக்கும்ல. சோ பெஞ்ச் தேசிய பூங்கா மிகப்பெரிய தேசிய பூங்காவா சொல்றாங்க. நேத்து பன்னா தேசிய பூங்கா கேட்டிருந்தாங்க, மத்திய பிரதேசம். ஓகேவா. சோ பெஞ்சு, கண்ணா, பன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? பெஞ்சு, கண்ணா, பன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம
கண்ணா பன்னா அப்படின்லாம் இது பண்ணாதான் மத்தியில ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெஞ்சு கண்ணா பன்னா, மத்திய அமைச்சர் பெஞ்ச்ல இடம் பிடிக்கணும்னா கண்ணா பன்னா அப்படின்னு கொஞ்சனாதான் உனக்கு அங்க இடமே கொடுப்பாங்க. அப்ப பெஞ்சு பன்னா கண்ணா இது எல்லாமே எங்க இருக்கு? மத்திய அரசாங்கத்துல இருக்குது, மத்திய பிரதேசம். அடுத்தது சஞ்சய். நான் ஆல்ரெடி சஞ்சய் வந்து சத்தீஸ்கர்ல ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். ஸோ மேஜரா மத்திய பிரதேசத்துலதான் கேட்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சஞ்சய் ராமசாமி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குமா? சஞ்சய் ராமசாமி எதுல நடிச்சிருப்பாரு? கஜினி சூர்யா. அவர் வந்து வானத்துல பறந்து வந்தார், பிளைட்ல இருந்து தான் வந்தார். வந்துட்டு உயரணும், இது வந்து கொஞ்சம் நல்லாவா இருக்கும், ஒரு கதை எடுத்துட்டு வந்தேன். ஓகே, சஞ்சய் ராமசாமி வந்து அசின் கூட ஏற்பட்ட பந்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அசின் கூட ஏற்பட்ட ஒரு பந்தம். பந்தானா அசின் வந்து பந்தா காட்டுவா, சஞ்சய் ராமசாமி கிட்ட அசின் வந்து பந்தா காட்டுவாங்க. நான் அவங்க கிட்ட அவர் என்ன இது பண்றதுதான், நான் தான் ஒத்துக்கல அப்படின்னு பந்தா எல்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பந்தா காட்டுற ஒரு அசின் மேல லவ் வந்து வான அளவுக்கு உயர வேண்டியவர் கடைசியில் எங்க போயிட்டாரு? சாத்புரா ஏர்டெல் கம்பெனியும் தொடங்காம சாத்திட்டு போயிட்டாரு. அப்ப சஞ்சய் ராமசாமின்றவர் அசின் பார்த்து பந்தா காமிக்கிற அசினை பார்த்து லவ் பண்ணாரு. லவ் பண்ணி வான அளவுக்கு உயர வேண்டியவர் எங்க போயிட்டாரு? சாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது மூணு இது வர்றது ரேர் தான். இது கேட்பாங்க என்னென்னது? உனக்கு பெஞ்ச் தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கா. ஸோ மூணுமே எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல. அடுத்தது லாஸ்ட் ஒன் மகாராஷ்டிரம். சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா, சாண்டோலி தேசிய பூங்கா, தாதோபா குகாமல். இதுல வந்து இது வந்து தாதோபா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாதோபால வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் நீர்மின் நிலையம், நீர் மின் நிலையம் இதுவும் இருக்கு. ஓகேவா? தாதோபா நீர்மின் நிலையமும் இருக்கு. அதுவும் எங்க தான் இருக்கு? மகாராஷ்டிராவில் தான் இருக்கு. ஸோ அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மட்டும் எப்படின்றத படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு கதை தெரியல, மேபி உனக்கு கதை தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. ஸோ கைஸ், உங்களுக்கான டெஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, அதனால கொஞ்சம் இன்ட்ராக்டா பண்ண முடியுதான்னு தெரியல கிளாஸஸ். ஆனால் இதுதான் உங்களுக்கான டெஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் ராந்தோம்பர் தேசிய பூங்கா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, பன்னா தேசிய பூங்கா, கேபுல் லாம்ஜோ தேசிய பூங்கா, நந்தா தேவி தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 8 கொஸ்டினுக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், இந்த செஷன் முடிஞ்சிடுச்சுனாலும் மறக்காம போய் கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் நான் எடுத்தது. ஸோ மறக்காம பண்ணிட்டு போங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.